गुड मॉर्निंग। आशा करता हूँ आप सब ठीक हैं। अच्छा, आज हम देखेंगे एपिसोड 69। 69 इज 69, नेक्स्ट इज 70 इज 70। இது நாள் வரைக்கும் உங்களுக்கு எல்லா விதமான டென்ஸும் சொல்லி கொடுத்தோம் இல்லையா? எல்லா விதமான காலங்கள், அதாவது நிகழ்காலம், இறந்த காலம் எல்லாமே நம்ம பார்த்தோம், எதிர்காலம் எல்லாமே பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ப்ரெசம்டிவ் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசம்டிவ் பாஸ்ட் டென்ஸ். ப்ரெசன்டிவ்னா வேற ஒன்றும் கிடையாது, ப்ரெசம்ஷன் சொல்றோம். ப்ரெசம்ஷன்றது என்ன? ஒரு கணிப்பு இல்லையா? ஸோ அல்லது டவுட்ஃபுல்னு சொல்லலாம். இட் மே பி டவுட்ஃபுல், இட் இஸ் நாட் கிளியர். ஸோ அதை வந்து டவுட்ஃபுல்னு ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். டவுட்ஃபுல் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி தான் இது ப்ரெசம்டிவ் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதுதான் சந்திக்த வர்த்தமான் கால், சந்திக்த பூத் கால் ரிட்டன் எடுத்த போறேன். ரொம்ப சிம்பிள் தான். ஏற்கனவே உங்களுக்கு வாக்கிய அமைப்பெல்லாம் நல்லா தெரிஞ்சதுனால நீங்கள் என்ன செய்யலாம்னா ரொம்ப சிம்பிளாக இதை எப்படி அமைச்சிக்கலாம், அது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் என்னன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சந்தேக் அதுலேருந்து வருது வந்து தமிழ்லேயே சொல்கிறோம் சந்தேகம் இல்லையா? சந்தேக், சந்தேக் அப்படின்னா சந்தேகம். ஸோ இதுலேருந்து வருது தான் சந்திக்த வர்த்தமான் கால் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கவனிங்க, மே சோத்தா ஹூங்கா அப்படின்னா என்ன அர்த்தம்? மே சோத்தா ஹூங்கன்னா ஐ மைட் பி ஸ்லீப்பிங். இது சந்திக்த வர்த்தமான் கால். இது வர்த்தமான் கால் என்ன? மை சோத்தா ஹூ, ஐ ஸ்லீப். மை சோ ரஹா ஹூ, ஐ எம் ஸ்லீப்பிங் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து மை சோத்தா ஹூங்கா, நல்லா கவனிங்க, இந்த சோ ரூட்டோட தா சேர்க்கிறோம். ஹூங்கா, மே ஹூங்கா தும் ஹோகே, சிங்குலர் ஹோகா, ப்ளூரல் ஹோங்கே. மேஸ்குலைனுக்கு நம்ம இதை பார்த்துருக்கோம் இல்லையா? அதே மாதிரி தான் மை ஹூங்கி தும் ஹோகி, சிங்குலர் ஹோகி, ப்ளூரல் ஹோங்கி அப்படின்றதையும் பார்த்துருக்கோம். அதே தான் இது. இந்த இடத்துல என்ன செய்கிறோம்? சோவோட ரூட்டோட தா சேர்க்கிறோம். மை சோத்தா ஹூங்கா, தும் சோத்தே ஹோகே, வஹ் சோத்தா ஹோகா, ஹம் சோத்தே ஹோங்கே இப்படின்றத நம்ம பார்த்தோம். இதுல வந்து நீங்க வந்து இதே ஃபெமினைன் இருந்ததுன்னா மை சோத்தி ஹூங்கி, தும் சோத்தி ஹோகி, வஹ் சோத்தி ஹோகி, ஹம் சோத்தி ஹோங்கி அப்படின்றது நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நம்ம வெவ்வேறு இதை வச்சு அமைக்க முடியும். எப்படி? ஐ மைட் பி ஸ்லீப்பிங், யூ மைட் பி ஸ்லீப்பிங், ஹீ மைட் பி ஸ்லீப்பிங், வி மைட் பி ஸ்லீப்பிங் அப்படின்னு சொல்கிறோம். ரூட் எப்படி மாற்றுங்க? கா எடுத்துங்க. மே காத்தா ஹூங்கா, தும் காத்தே ஹோகே. தமிழில் எப்படி சொல்லலாம்னு சொன்னால், நீ சாப்பிட்டுட்டு இருக்கலாம், நீ அந்த டயத்தில் நீ சாப்பிட்டுட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம் இல்லையா? வஹ் சோத்தா ஹோகா, அவன் சாப்பிட்டுட்டு இருக்கலாம், சாப்பிட்டு கொண்டே இருக்கலாம்ன்றது, சாப்பிட்டு கொண்டு இருக்கலாம்ன்றது டவுட்ஃபுல், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ ஹம் சோத்தே ஹோங்கே. ஸோ இதுதான் நம்ம ப்ரெசன்ட் ப்ரெசம்டிவ் ப்ரெசன்ட் டென்ஸ்னு சொல்கிறோம், டவுட்ஃபுல் ப்ரெசன்ட் டென்ஸ் சொல்கிறோம். இதையே ஜஸ்ட் இப்போ நம்ம பாஸ்ட் டென்ஸில் பார்ப்போம். மே சோயா ஹூங்கா, நான் தூங்கி இருக்கலாம் இல்லையா? தும் சோயே ஹோகே, நீ தூங்கி இருக்கலாம். தும் சோயா வஹ் சோயா ஹோகா, அவன் தூங்கி இருக்கலாம். ஹம் சோயே ஹோங்கே இல்லையா? நாங்கள் தூங்கி இருக்கலாம். இப்போ இதில் என்ன பார்க்குறோம்னு சொன்னால், ரூட் சோவோட இது அப்படியே பாசன்ஸா மாத்திரம். சோயா, சோயே, சோயா, சோயே. இதே ஃபெமினைன் எடுத்துக்கிட்டா மே சோயி ஹூங்கி, தும் சோயி ஹோகி. நல்லா கவனிங்க, இது எல்லாமே என்ன? இது பாஸ்ட் டென்ஸ். நே இஸ் நாட் அப்ளை. ஏன்னா இதெல்லாம் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ். ஸோ அப்படின்றது இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். ஸோ அதனால மே சோயி ஹூங்கி, தும் சோயி ஹோகி, வஹ் சோயி ஹோகி, ஹம் சோயி ஹோங்கி ஃபார் ஃபெமினைன் இல்லையா? அவள் தூங்கி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வரும். இது தூங்கி இருக்கலாம் பாஸ்ட், அதுதான் பாஸ்ட் ப்ரெசம்டிவ் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்றோம். டவுட்ஃபுல் பாஸ்ட் டென்ஸ் இது. இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஐ மைட் ஹவ் ஸ்லெப்ட். மை சோயா ஹூங்கா, மை சோயி ஹூங்கின்றதுக்கு என்ன அர்த்தம்? ஐ மைட் ஹவ் ஸ்லெப்ட், யூ மைட் ஹவ் ஸ்லெப்ட், ஹீ மைட் ஹவ் ஸ்லெப்ட், ஆர் வஹ் சோயி ஹோகினா ஷீ மைட் ஹவ் ஸ்லெப்ட், வி மைட் ஹவ் ஸ்லெப்ட் அப்படின்றத கொண்டு வருவாங்க. இதுலயே பாருங்க, இன்னொரு சின்ன மாற்றம் ஒன்று. மை சோரஹா ஹூங்கா, இங்க பாருங்க, இதுலயே கண்டினியூட்டி வருது, கண்டினியூஸ் இல்லையா? மை சோத்தா ஹூங்கா, மை சோரஹா ஹூங்கா.
இது என்ன அர்த்தம்? ஐ மைட் ஹாவ் பீன் ஸ்லீப்பிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா? நான் வந்து தூங்கிக்கிட்டு இருக்கலாம், தூங்கி கொண்டிருக்கலாம்ன்ற மாதிரி வரும். தமிழ்லாம் அந்த அளவுக்கு நம்ம இதை அதிகமாக பயன்படுத்துறது இல்லை. அதிலான சென்டென்ஸ் ஃபார்மேஷன் கேன் பி டன். அதாவது மை சோரஹா ஹுங்கா தும் சோரஹே ஹோகே வகு சோரஹி ஹோகி, அவள் தூங்கி கொண்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி வரும். இப்போ பாருங்க, இப்போ இது வந்து இன்ட்ரான்சிட்டிவ்னு சொன்னேன். ஸோ now we are taking the root transitive root ka. இந்த கா எடுக்கும் பொழுது இதுக்கு நீங்க நே சேர்க்கணும். நே விதி இஸ் applicable அப்படின்றத நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஏற்கனவே நேல என்னென்ன வரும்? past tense, past perfect tense, present perfect tense, doubtful past tense சொன்னேன். அப்ப doubtful past tenseலயும் நே வரும். நல்லா கவனிங்க. I might have eaten, you might have eaten, she might have eaten, they might have eaten அப்படின்னு வரும் பொழுது இது பாஸ்ட்ல தான் நல்லா போடுறோம். இங்க பிரசன்ட்ல அது வராது பாருங்க. மேனே அப்படின்னு போட்டுடுறோம். காயா ஹோகா. மேனே காயா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ ஏட். ஐ மைட் ஹாவ் ஈட்டன் அப்படின்னு வரும்போது என்ன செய்றீங்கன்னா மேனே காயா ஹோகா. நல்லா பாருங்க, இங்க ஹூங்கா வரல. ஏன் சொல்றேன்னு சொன்னா இங்க மே சோயா ஹூங்கா தும் சோயே ஹோகேன்னு போட்டோம். ஆனா இந்த இடத்துல மே வந்ததுனால ஹூங்கா வரல. காரணம் என்னன்னா ஆஃப்டர் ஆடிங் நே we do not follow the subject இல்லையா? the verb will not follow the subject. so அப்ப मैंने खाया होगा. क्या खाया होगा? फल or something. இது நமக்கு தெரியாதனால masculine வச்சுக்கிறோம். the object is not known, so it be presume as that is masculine. அதனால मैंने खाया होगाன்னு சொன்னேன். இப்ப நீக்கு என்ன வரும்? you might have eaten, तुमने खाया होगा. होगे எல்லாம் இங்க வராது. उसने खाया होगा, அவன் சாப்பிட்டு இருக்கலாம். उसने खाया होगा, उन्होंने खाया होगा, हमने खाया होगा. இது எல்லாமே होगाல தான் முடியும். என்ன ஆப்ஜெக்ட்ன்றது நமக்கு தெரியலங்க. இப்ப பாருங்க, मैंने रोटी खाई होगी. now the object is clear, object is seen, so roti is feminine. मैंने खाई होगी, तुमने खाई होगी, हमने खाई होगी. எல்லாத்துக்குமே हमने रोटीங்க. हमने रोटी खाई होगी, आपने रोटी खाई होगी. so object என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முடிக்கிறோம். object mask feminine singular, so होगी. हमने फल खाए होंगे, நாங்கள் பழங்கள் சாப்பிட்டு இருக்கலாம் இல்லையா? அப்ப फल masculine plural form. हमने फल खाए होंगे. हमका होंगे கிடையாதுங்க. இந்த இடத்துல என்ன? फल masculine இருக்கிறதுனால நாங்கள் பழங்கள் சாப்பிட்டு இருக்கலாம் அப்படின்னும் பொழுது हमने फल खाए होंगे, हमने रोटियां खाई होंगी அப்படின்னு தான் வரும். ஸோ இது டிரான்சிட்டிவ்ல எப்படி பயன்படுத்துறது, இன்ட்ரான்சிட்டிவ்ல எப்படி பயன்படுத்துறது, இதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இதுதான் ப்ரிசம்டிவ் ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் ப்ரிசம்டிவ் பாஸ்ட் டென்ஸ். இதுல நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச டிரான்சிட்டிவ் as well as intransitive verbs வச்சு நிறைய சென்டென்ஸ் வந்து you have to make it. இல்லையா? நிறைய செஞ்சு பாருங்க. நிறைய இருக்கு. ரோ எடுத்துங்க. மை ரோயா ஹூங்கா, நான் அழுது கொண்டு இருக்கலாம் இல்லையா? அழுதி இருக்கலாம். தும் ரோயே ஹோகே வஹ் ரோயா ஹோகா. தௌட் எடுத்துங்க. மை தௌடா ஹூங்கா, தும் தௌடே ஹோகே. எல்லாமே எடுத்துக்கலாம். டிரான்சிட்டிவ்க்கு வாங்க. मैंने पढ़ा होगा, मैंने किताब पढ़ी होगी, आपने किताब पढ़ी होगी. நீங்க இந்த புத்தகத்தை படிச்சிருக்கலாம். you might have read this book அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னு சொன்னா आपने ये किताब पढ़ी होगी. நீங்க இந்த புத்தகத்தை அதை எல்லாம் நீங்க சேர்த்துக்கணும். यह किताब, இந்த புத்தகம் படித்திருக்கலாம் அப்படின்னும் பொழுது आपने ये किताब पढ़ी होगी, आपने ये किताब कहाँ मांगी, कहाँ खरीदी, आपने ये किताब कहाँ खरीदी, நீங்க எங்க வாங்கினீங்க, आपने ये किताब पढ़ी होगी, நீங்க இதை படிச்சிருக்கலாமே, முன்னாடியே படிச்சிருக்கலாமே. இது மாதிரி நிறைய நம்ம பேசும்பொழுது இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்றோம். ஸோ இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. एपिसोड 69 में हम और एक टेंस देखने वाले हैं. हेत हेत मद भूतकाल. நல்லா பாருங்க. हेतु हेतु मद भूतकाल கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு நேம் இல்லையா? பாஸ்ட் கண்டிஷனல் டென்ஸ். இது ஒரு இதான் லாஸ்ட். ஆல்மோஸ்ட் நீங்க வந்து எல்லா டென்ஸையும் கத்துக்கிட்டீங்க. திஸ் இஸ் த லாஸ்ட் ஒன். இப்போ இது என்னன்னு சொன்னா இதுல ஒரு சென்டென்ஸ் பெரிய சென்டென்ஸா இருக்கும். 2 கிளாஸ் வரும். 2 கிளாஸ் அப்படின்றது என்ன? ஒரு சென்டென்ஸ்ல 2 கிளாஸ்ன்றது என்னன்னு சொன்னா 2 சென்டென்ஸ் ஜாயின் ஆன மாதிரி இருக்கும். ஸோ अगर
तो அப்படின்ற யூசேஜ் நம்ம செய்கிறோம். यदि तो अगर तो நம்ம செய்கிறோம். இதில் இங்கே பாருங்க, அதாவது என்னென்னா இங்கிலீஷில் என்னென்னா இஃப் அப்படின்ற யூசேஜில் நம்ம கொண்டு வரோம். இப்போ கவனிங்கன்னா अगर मैं पढ़ता तो डॉक्टर बनता. अगर मैं पढ़ता तो डॉक्टर बनता. நான் படித்தால் டாக்டர் ஆவேன். இதை இங்கிலீஷ் ஃபியூச்சர் டென்ஸில் சொல்லும்பொழுது என்ன சொல்லுவோம்? அகர் மை படுங்கா தோ டாக்டர் பனுங்கா. இது நமக்கு தெரியும். அகர் மை படுங்கா தோ டாக்டர் பனுங்கா, இல்லையா? டாக்டர் ஆவேன். இதுவும் எதியும் சேம் தான். எதினாலும் அகர்னாலும் ஒன்று தான். எதி தும் ஆத்தே தோ मैं भी आता. இந்த இடத்துல எதி இங்கேயே போடலாம். எதி मैं पढ़ता तो டாக்டர் बनता அப்படியும் போடலாம். எதி அகர் ரெண்டுமே ஒன்று தான். எதி பாருங்க, இது குறியில் போடணும். எதி தும் ஆத்தே தோ मैं भी आता. இதை இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? இப்போ இதை வந்து मैं पढ़ता तो டாக்டர் बनता, நான் படித்திருந்தால் டாக்டர் ஆகி இருக்கலாம், இல்லையா? நான் படிச்சிருந்தா டாக்டர் ஆகியிருப்பேன். நான் படிக்கல, இல்லையா? मैंने नहीं पढ़ा. अगर मैं पढ़ता तो डॉक्टर बनता. நான் படிச்சிருந்தா டாக்டர் ஆகிருக்கலாம். இதே ஃபியூச்சர் டென்ஸில் நீங்கள் சொல்லிங்கன்னா படுங்கா தோ டாக்டர் பனுங்கா. அதில் 2 சென்டென்ஸ் வரும். அதுலேயும் இந்த அகர் எதி நம்ம போடலாம். படித்தால் கண்டிஷன். அதே மாதிரி எதி தும் ஆத்தே தோ मैं भी आता. நீ வந்தா நானும் வந்திருப்பேன். ஃபர்ஸ்ட் டென்ஸ் இது ஆக்சுவலாக. அகர் ஆத்தே தோ मैं भी आता. நீ வந்திருந்தேன்னா நானும் வந்திருப்பேன். இஃப் யூ ஹேட் கம் ஐ வுட் ஹவ் கம் அப்படின்ற அர்த்தம். அகர் वो गाती तो इनाम पाती. அவள் பாடியிருந்தால் பரிசு பெற்று இருக்கலாம், இல்லையா? ஸோ இஃப் ஷி ஹேட் சங் ஷி வுட் ஹவ் காட் த ப்ரைஸ் அப்படின்ற மீனிங் வரும். எதி ஆப் கஹே தோ மை கர் தேத்தா. இங்கே நல்லா பாருங்க. எதி ஆப் கஹே தோ, நீங்கள் சொன்னால். இந்த இடத்துல கஹே அப்படின்னும் பொழுது ஒரு ரெக்வஸ்ட் அப்படின்ற மீனிங்கில் கூட வருது, இல்லையா? ஸோ நீங்கள் சொன்னால் நான் செய்வேன் அப்படின்றதையும் நம்ம எடுத்துக்கலாம். அகர் ஆப் கஹே தோ மை கருதுங்கா ஃபியூச்சர் டென்ஸில் கூட சொல்லலாம். நீங்கள் சொன்னீங்கன்னா நான் செய்வேன் அப்படின்னு சொல்லலாம். அல்லது நீங்கள் சொல்லி இருந்தால் நான் செய்திருப்பேன்னா எதி ஆப் கஹே தோ, இந்த புள்ளி இருக்கக்கூடாது. அப்போ என்ன வரும்? இந்த புள்ளியை எடுத்துட்டோன்னு சொன்னால் ஆப் கஹே தோ மை கர் தேத்தா. நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நான் செஞ்சு பிடிச்சிருப்பேன். இதில் வந்து காம்பவுண்ட் வருது. கர் தேத்தா பாருங்க. மை கர்த்தான்னு வருது, மை கர் தேத்தா இப்படி யூஸ் பண்ணுறோம். நீங்கள் சொல்லியிருந்தால் நான் செய்திருப்பேன். இந்த மாதிரி கண்டிஷனல் பாஸ்ட் டென்ஸை நீங்கள் வந்து उपयोग பண்ணிக்கணும். सो आप सभी काल में वाक्य बनाइए. सभी कालों में भिन्न भिन्न वाक्य बनाइए. भिन्न भिन्न बहुत तरह के, लिया भिन्न भिन्न प्रकार के, कई तरह के இப்படின்னு சொல்லலாம். कई तरह के वाक्य बनाइए. एक क्रिया ले लीजिए, रूट ले लीजिए, उसमें से सभी कालों में वाक्य बनाइए. जैसे मैं अभी बोलता हूँ, इफ़ यू टेक खेल, प्ले. मैं खेलता हूँ, मैं खेल रहा हूँ, मैं खेलूँगा, तुम खेलो, आप खेलिए, आप मत खेलिए, मैं खेल रहा था, मैं खेला, मैं खेल रहा हूँगा, मैं खेलता तो इनाम पाता, अगर मैं खेलता तो इनाम पाता. இப்படி நீங்கள் பலவிதமான சென்டென்ஸ் அமைச்சு செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்போக்கன் ஹிந்தி ரொம்ப ஈஸியாக இருக்கும். आप ये लाइक कीजिए, शेयर कीजिए और सब्सक्राइब कीजिए. अगले वर्ग में हम मिलेंगे. धन्यवाद.